எசேக்கியேல் 26 2 வசனம். மனுபுத்திரனே, தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஜன சதலங்களின் ஒலிமுக வாசலாய் இருந்த நகர் இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமா எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால். தொடர்ந்து பல தேசங்களுடைய நியாய தீர்ப்பை பத்தி இங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஏதோ பெலிஸ்தியா என்று தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். மோவாப். இப்ப தீரு பட்டணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீரு என்ன சொல்லுச்சுன்னா, எருசலேமை பத்தி ரொம்ப நல்லா தான் சொன்னான். தீரு மக்கள் ரொம்ப நன்றாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஜன சதலங்களின் ஒலிமுக வாசல், the gateway of nations, the gateway of people, the நுழைவாயில், தேசங்களுக்கு மக்களுக்கு நுழைவாயில் எருசலேம் தான் என்று எருசலேமை பத்தி ஒரு பெரிய பாராட்டு, ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா தீரும் அந்த காலத்துல ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு துபாய் மாதிரி அந்த காலத்துல இருந்த ஒரு பட்டணம். பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்திருந்த பட்டணம். அந்த காலத்து சிங்கப்பூர், அந்த காலத்து துபாய். அந்த பட்டணமே எருசலேமை பற்றி என்ன சொன்னது? தி கேட்வே ஆஃப் நேஷன்ஸ், தேசங்களுக்கு, மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதுதான் கேட்வே, அதான் வாசல், நுழைவாயில். 2 இடத்துல இந்தியாவில் கேட்வே இருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியான்றது 2 இடத்துல இருக்கு. ஒன்று பாம்பேல இருக்கு, கேட்வே ஆஃப் இந்தியான்னு, இந்தியாவின் நுழைவாயில்னு ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்கு. ஒரு நுழைவாயில் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த வழியா தான் மேற்கு திசையிலிருந்து வருகிறவர்கள், கடல் வழியாக வருகிறவர்கள் பாம்பேல தான் வந்து இறங்குவாங்க இந்தியாவுக்கு. அதனால அது நுழைவாயில். இன்றைக்கு அதுதானே பொருளாதார தலைநகரம் இந்தியாவுக்கு. அதனால இந்தியாவின் நுழைவாயில்னு சொன்னாங்க. இன்னொன்னு, டெல்லியில ஒரு கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு, ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு வளைவு இருக்கு, இந்தியாவின் நுழைவாயில். அரசியல் ரீதியா தரவழியா வந்தவங்க அப்படிதான் வந்தாங்க. தரவழியா வந்தவங்க, தரவழியா வர்றதுக்கு டெல்லி நுழைவாயில், கடல் வழியா வர்றதுக்கு பாம்பே நுழைவாயில். 2 கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு நம்ம நாட்டில். ஆனா உலகத்துக்கே நுழைவாயில் எருசலேம் என்று யார் சொன்னது? தீரு பட்டணமே சொல்லிச்சு. நல்லது. நான் எருசலேம் அநேகருக்கு அது நுழைவாயிலாக அது இருந்தது. நாம் பலருக்கு ஒரு பாதையா, ஒரு ஏணியா இருக்கணும். பலருக்கு நாம் ஜனங்களுக்கு அப்படி இருப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், ஆஹா ஓஹோன்னு இருக்கணும், அதுவும் இருக்கணும் தான். ஆனா அது மட்டுமே ஆண்டவருடைய திட்டம் இல்லை. நம்மை ஒரு பாலமாக, ஒரு ஏணியாக, ஒரு வாசலாக அவர் வைப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அது இன்னொன்னு தீரு சொன்னது, என்ன சொன்னது? அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியால். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, எருசலேம் அழிஞ்சு போயிரும், எருசலேமினுடைய ஆசீர்வாதம்லாம் என்கிட்ட வந்துடும் என்று அது சொன்னது. அதனாலதான் தீரு ஆண்டவர் வச்சு செஞ்சார், தீருக்கு தண்டனை கொடுத்தார். நீ இப்படி சொன்னல, எருசலேம் தப்பு பண்ணப்போ எருசலேமுக்கு தண்டனை கொடுத்தார். அதை பார்த்தவொன்னே தீரு சொல்லிச்சு, இனி நான் தான் எருசலேம், இனி எருசலேம் அது முடிஞ்சு போச்சு, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வந்துடும் என்று சொன்னது. நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்றது தப்பு கிடையாது. நான் நிரப்பப்படுவேன், நான் செழிப்பா இருப்பேன் என்று சொல்றது தப்பு கிடையாது. அப்படிதான் இனிமே வருங்கால பாபிலோனும் செய்ய போகுது. வருங்கால பாபிலோன் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பகுதியில நம்ம படிக்கிறோம். வருங்கால இனி கட்டப்பட இருக்கக்கூடிய வர்த்தக பாபிலோன் அதுவும் அப்படிதான் செய்யும். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண்ணல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். நான் ராஜஸ்ரீ, நான் துக்கத்தை காண்பதில்லை அப்படின்னு
பாபிலோன், வர்த்தக பாபிலோன், வருங்காலத்திலே உலகத்துக்கே வர்த்தக தலைநகரமாய் இருக்க போகிற பாபிலோன் தன்னை பத்தி சொல்லுமா, நான் ராணி, நான் தான் அந்த உலகத்துக்கே ராணி, எனக்கு துக்கமே வராதுன்னு சொல்லுமா. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, நான் நிரப்பப்படுவேன். ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு ஐ ஷால் பிராஸ்பர். ஐ ஷால் பிராஸ்பர்னு சொன்னா கூட பரவாயில்ல, எருசலேம் விழுந்து போகும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அவங்க எல்லாம் விழுந்துருவாங்க, நான் மட்டும் தான் நிப்பேன்னு சொல்றது அது சரியில்லை. விழுந்து விட்டார்கள், அதை 20ஆம் சங்கீதத்துல சொல்லு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நான் நிமிர்ந்து நிற்கிறேன், நான் ஆண்டவருடைய நாமத்தை நம்பினேன், அவர்கள் குதிரைகளை ரதங்களை நம்பினார்கள். அது 20ஆம் சங்கீதத்துல சொல்றான், நடந்து முடிஞ்சதை சொல்றான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நான் நிமிர்ந்து நிற்கிறேன்னு சொல்றான். ஆனா தீர் என்ன சொல்லுச்சு, அது பாழாக்கப்படுகிறது, அது விழுந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும், நான் நிரப்பப்படுவேன்னு சொன்னதுனால கர்த்தர் தீர்வை தண்டிச்சார். அதனால நாம் எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். மற்றவங்களுடைய காரியங்களை அது நமக்கு வந்து விட வேண்டும் என்று நாம் என்னைக்குமே சொல்லக்கூடாது. அடுத்தவனுடைய வேலைக்காரிக்கு, அடுத்தவனுடைய கழுதைக்கு, அடுத்தவனுடைய மனைவிக்கு அதை இச்சையா திருப்பாயாகன்றது 10 கட்டளையில 1. எருசலேமினுடைய ஆசீர்வாதங்களை அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்றது தப்பு இல்லை. எருசலேமை போல நானும் ஆசீர்வதிக்கப்பா, அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு வந்துடும், அது விழுந்து விட்டது என்று சொன்னதை கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளல. அவரை மாதிரி நானும் ஊழியம் செய்யணும், அவரை மாதிரி நானும் ஆசீர்வதிக்கப்படணும், அது தப்பு இல்லை. அந்த ஊழியம் என்கிட்ட வந்துடணும், அல்லது அந்த ஆசீர்வாதம் அது அவர்கிட்ட இருந்து என்கிட்ட வந்துடணும், அப்படி நாம் நினைப்போமானால், அப்படி நாம் சொல்லுவோமானால் அது கர்த்தருடைய பார்வைக்கு சரி அல்ல. கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்கிறவர், அப்படியே செய்வாராக. ஆமென்.